இப்போது இந்த ப்ளீட்டட் மேக்ஸியில் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஒரு இங்கே அந்த ஹிப் ரவுண்ட்லேருந்து 3 இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டிச் கொடுத்துட்டே வரணும். லைனிங்க்கும் மெயினுக்கும் சேர்த்தே நம்ம ஸ்டிச் கொடுக்கணும். ஏன்னா லைனிங் கம்மியாக இருக்கும், மெயின் கம்மியாக இருக்கும். அதாவது மெயின் அதிகமாக இருக்கும், லைனிங் கம்மியாக இருக்கும் இல்லையா? அதனால் இது மூணுத்தையும் கரெக்டாக வச்சு 4 பீஸையும் கரெக்டாக வச்சு ஒரு 3 இன்ச்சஸ்க்கு, அதாவது ஹிப் ரவுண்ட்லேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு நான் வந்து ஸ்டிச் கொடுக்குறேன். ஓகே, இப்போ கொடுத்துட்டு ஒரு ரஃப் அடிச்சுட்டு அந்த இடத்த நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து மெயின் ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, அந்த மெயின் ஃபேப்ரிக்கை கரெக்டாக ஈவனாக அலைன் பண்ணிவிடுங்க. ஈவனாக அலைன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எங்கே ஸ்டிச் கொடுத்துருக்கோமோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணணும். லைனிங்கை நான் எடுத்துட்டு மெயினுக்கு மட்டும்தான் நான் ஸ்டிச் கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லைனிங்கை சேர்த்து வச்சு நம்ம ஸ்டிச் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி இதை உள்ளே தள்ளிடுங்க. உள்ளே தள்ளிட்டு எங்கே நம்ம ஸ்டிச் கொடுத்து முடிச்சிருக்கோமோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ மெயினை உள்ளே தள்ளிடணும். லைனிங்கை மட்டும் வச்சு நம்ம ஸ்டிச் கொடுக்கணும். எவ்வளோ சீம் கொடுத்தீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு ஸ்டிச் கொடுத்துட்டே வாங்க. இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு தான் நம்ம கொடுத்துருப்போம். இப்போ ஒன் சைடில் முடிச்சிட்டோம், அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம சைடில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம். அந்த வந்து அந்த நம்மளுக்கு அந்த சைடு ஜாயிண்ட் ப்ராப்ளமே நம்மளுக்கு இதில் வராது. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வராது.